ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மண்டே ஜிங்கலாலாம் முடிச்சிட்டு அப்படியே அரை சோம்பேறித்தனத்தோட காலையில் வந்தாச்சு. இருந்தாலும் வழக்கம் போல் நம்ம வேலைகளெல்லாம் நம்ம தானே செஞ்சாகணும். திருப்பி ரன் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பித்தாச்சு. இது நம்மளோட மாடி தோட்டம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, எனக்கு திருப்பி இப்போ ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப யோசனையாக இருக்குது. என்னடா எனக்கு மட்டுமே இப்படி பிரச்சனை வருதேன்னுட்டும் நான் யோசித்தேன். என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், கடைசியில் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். சில நேரங்களில் நம்ம என்ன தான் பிளான் பண்ணி பண்ணினாலும் அது பிளான் வேறு மாதிரி போகுங்க. சம்டைம் பிளான் இல்லாமல் போகும். ஆனால் நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை பார்த்தோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையாக அதுக்கான தேவை வரும்போது தான் தெரியும் நம்ம என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பார்த்துருக்கணும் தெரியும். அப்படி தான் எனக்குமே. நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் நல்லா இப்போது பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் அறுவடை போயிட்டுருக்குது. ஃபார்ம்லேயும் கீரைலாம் ரொம்ப நிறைய காய்க்குதுங்க. கீரை தாறு மரம் காய்க்குது. ஆனால் ரொம்பவும் நல்லா இருக்குது, சமைச்சு சாப்பிட ஹெல்த்தியும் கூட தானேங்க. அதனால் பயங்கர ஜிங்கலாலாவும் ஹாப்பியும் தாங்க எனக்கு. மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி தொட்டிகளில் செடிகள் வளர்க்கும்போது நமக்கு 1+1 ஆஃபர் மாதிரி இலவசமாக கிடைக்கிறது இந்த கீரைகள். அதுவும் இந்த பசலைக்கீரைலாம் நீங்கள் ஒரு செடி வச்சாலே போகிறோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான கீரையை அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். பசலைக்கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. ஒரு தொட்டியில் ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா செமி ஷேடில் இருந்தால் கூட இந்த 2 செடியுமே நல்லாவே வளரும். நமக்கு விட்டமின் டி கண்டென்ட் வந்து இந்த பாலக்கீரையில் நிறைய இருக்குது. இந்த பசலைக்கீரையில், சிலோன் பசலைக்கீரையில் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க எப்படியாவது இந்த செடிகள் கிடைச்சிதுன்னா வாங்கி வையுங்க. ஓகேவா? வெயிலும் சரியாக ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. மழையும் எப்போ பெய்யறதுன்னு தெரியாமல் பெஞ்சிட்ருக்குது. அவங்கவுங்க வேலையை செய்யும்போது நம்மளும் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதானேங்க. அதனால் இப்போவே மாடி தோட்டத்துக்கு தேவையான மண்கலவைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட அறுவடை. ஃபார்மில் கோவக்காய் பறிச்சாச்சு, பூனே ரெட் அத்தி பறிச்சாச்சு, அப்புறம் இந்த பழம் ட்ராகன் ஃப்ரூட் நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்சது, சீத்தாப்பழம் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸில் பறித்தது, அப்புறம் மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, புளிச்சக்கீரை, எல்லா கீரையும் பறிச்சாச்சுங்க. என்ன பிரச்சனை, எனக்கு புது பிரச்சனைன்னு சொன்னேன்னு தெரியுமா? இப்போது காய்கறியெல்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ அதை ஒழுங்காக டிஸ்பிளே பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக டேபிள் மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கணும் ஃபார்ம் ஹவுஸில். நான் அது பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி நீட்டாக அடுக்கி வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்கவுமே கஷ்டமாக இருக்குது. சரி, வர நாட்களில் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நீங்களும் உங்கள் பிரச்சனைக்கு அடுத்த தீர்வு என்னென்னு யோசிங்க. பிரச்சனை வந்துச்சேன்னு சொல்லிட்டெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்படி தாங்க. எனக்கு இந்த கீரையெல்லாம் வச்சு இப்படி நீட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு 4 கல் வச்சாவது ஒரு கடப்பா கல்லை வாங்கி போட்டு ஒரு டேபிள் செட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நான் ரெடி ஆகிட்டேன். எப்போவுமே இயற்கை நமக்கு அள்ளி தான் கொடுக்கும், கிள்ளி கொடுக்காதுங்க. அப்போ அள்ளி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருந்திருக்கணும். நான் ரெடி ஆகலை. இனி ரெடி ஆகிடலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படி தான் நம்மளோட பிரச்சனைகள் ஒன்றையும் பயந்து போகாமல் அதை இறங்கி ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். 2 வழி கிடைக்குங்க. நல்ல வழி ஒன்று வரும், கெட்ட வழி ஒன்று வரும். நமக்கு எந்த வழி பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வழியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? கடவுள் பிரச்சனையை கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு வழிகளையும் கொடுப்பாரு. கொஞ்சம் நம்மளோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி கடவுளே எனக்கு அதை கடந்து போகிற சத்திய கொடுன்னு வேண்டுங்க. ஹாவ் அ நைஸ் டே.